நாம் பெரியவர்களின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்யும்போது அவர்கள் நம்முடைய தலையின் மீது கை வைத்து நல்லாயிரு என்று ஆசீர்வதிப்பார்கள். அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் எப்போதும் வலது கையை மட்டுமே பயன்படுத்தி ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அதேபோல் கோயில்களில் நாம் தரிசிக்கும் தெய்வ சிலைகளிலும் இறைவன் தனது வலது கையை உயர்த்தி அபயஹஸ்தம் காட்டி காட்சியளிப்பார். ஏன் ஆசீர்வாதம் செய்வதற்கு வலது கையை மட்டுமே பயன்படுத்துகிறோம்? இதற்கு பின்னால் ஆன்மீகம், யோக சாஸ்திரம், பாரம்பரியம் மற்றும் அறிவியல் ஆகியவை சேர்ந்த ஆழமான காரணங்கள் உள்ளன. இப்போது அவற்றை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம். ஜோதிட மற்றும் ஆன்மீக தத்துவங்களின்படி மனித உடலின் வலது பக்கம் சூரிய சக்தியுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. சூரியன் என்ன? அவன் ஒளியை தருபவன், உயிரை வளர்ப்பவன், இந்த உலக இயக்கத்தின் ஆதாரம். ஒருவர் வலது கையால் ஆசீர்வதிக்கும் போது அவரிடம் உள்ள சூரிய ஆற்றல் மற்றவரிடம் பரிமாறுகிறது என்று பாரம்பரிய நம்பிக்கை கூறுகிறது. அதனால்தான் ஆசீர்வாதம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு சக்தி பரிமாற்றம் என்று கருதப்படுகிறது. யோக சாஸ்திரம் மனித உடலில் 3 முக்கிய நாடிகள் இருப்பதாக கூறுகிறது. அவை இடா நாடி, பிங்கள நாடி, சுஷும்னா நாடி. இதில் பிங்கள நாடி மனித உடலின் வலது பக்கத்துடன் தொடர்புடையது. இந்த பிங்கள நாடி செயலாற்றல், உற்சாகம், உயிர் சக்தி இவற்றை வழங்கும் சக்தி வாய்ந்த நாடியாக கருதப்படுகிறது. இதனால்தான் பிங்கள நாடி சூரிய நாடி என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால் ஒருவர் வலது கையால் ஆசீர்வதிக்கும் போது அவரின் உயிர் சக்தி மற்றவருக்கு சென்றடைகிறது என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. சனாதன தர்மத்தில் தக்ஷிணம் என்றால் வலது என்று பொருள். இந்த தக்ஷிணம் தூய்மை, நேர்மை, மங்களம் என்ற அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால்தான் பல சாஸ்திரங்களில் நல்ல காரியங்களை வலது கையால் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதனால்தான் கோயில் சிலைகளில் இறைவன் தனது வலது கையை உயர்த்தி அபயஹஸ்தம் காட்டுகிறார். அந்த கை என்ன சொல்கிறது தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே அதன் அர்த்தம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் மனித உடல் ஒரு மின்காந்த களமாக செயல்படுகிறது. நமது கைவிரல்கள் நரம்பு மண்டலத்தின் முக்கிய முடிச்சுகள். அவை உடலில் உருவாகும் அதிர்வுகளை பரிமாறும் திறன் கொண்டவை. மற்றொரு முக்கிய விஷயம் என்னவென்றால், மூளையின் இடது பக்கம் உடலின் வலது பக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. மூளையின் இடது பகுதி பகுத்தறிவு, விழிப்புணர்வு, கவனம் இவற்றை கட்டுப்படுத்துகிறது. இதனால் வலது கையால் ஆசீர்வதிப்பது விழிப்புணர்வுடன் வழங்கப்படும் ஆசீர்வாதம் என்று கூறப்படுகிறது. ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பல நல்ல காரியங்களில் வலது கை முக்கியமானதாக கருதப்படுகிறது. உதாரணமாக தானம் வழங்குதல், பிரசாதம் கொடுத்தல், உணவு பரிமாறுதல், திருமண தாலி கொடுத்தல், ஹோமத்தில் அக்னிக்கு அர்ப்பணம் செய்வது இவை அனைத்திலும் வலது கையையே பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஏன் தெரியுமா? ஏனெனில் கொடுப்பது என்பது ஒரு சக்தி வெளியீடு. அந்த வெளியீடு மங்களமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வலது கையை பயன்படுத்துகிறோம். ஒரு பெரியவர் நம்முடைய தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கும் போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. ஏன் அப்படி நடக்கிறது? அது அனுபவத்தின் சக்தி, அன்பின் சக்தி, நம்பிக்கையின் சக்தி, இந்த மூன்றின் இணைப்பு. ஆசீர்வாதம் என்பது கையின் மூலம் செல்லும் சக்தி மட்டுமல்ல, அது இதயத்தின் மூலம் செல்லும் சக்தி. ஆனால் அந்த இதய ஆற்றல் பாரம்பரியமாக வலது கரத்தின் வழியே வெளிப்படுகிறது. ஆசீர்வாதம் என்பது சாதாரண பழக்கம் அல்ல, அது ஆன்மீகம், அறிவியல், பாரம்பரியம் மூன்றும் சேர்ந்த ஒரு அருமையான மரபு. அதனால்தான் நாம் பெரியவர்களை வணங்கும்போது அவர்கள் வலது கையால் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அந்த ஒரு கை மட்டுமல்ல, அந்த கையின் பின்னால் அன்பு, அனுபவம், ஆசீர்வாதம் மற்றும் நல்ல எண்ணம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை நல்ல பாதைக்கு வழிநடத்தும் சக்தியாக மாறுகிறது.